Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. ஹொசூரில் இயங்கி வரும் ஆதரவற்றோர் காப்பகத்தில் தங்கியிருந்த 9 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த காப்பகத்தின் தாளாளர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் முருகன். தற்பொழுது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததில் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன? கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய விசாரணை என்னவாக இருக்கின்றது? அதாவது பிரிதா, ஓசூரில் இயங்கி வரும் ஒரு ஆதரவற்றோர் காப்பகத்தில் 33 ஆதரவற்ற மாணவ மாணவிகள் தங்கி படித்து வருகின்றனர். இந்த காப்பகத்தில் தேன்கனிக்கோட்டை தாலுகாவை சேர்ந்த தந்தையை இழந்த 9 வயது மாணவி தங்கி 4ஆம் வகுப்பு படித்து வந்தார். கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பாக இந்த மாணவிக்கு இரத்தப்போக்கு ஏற்பட்டு உடல்நிலை சரியில்லாமல் போயுள்ளது. இது குறித்து அங்கிருந்த ஆசிரியர்கள் மாணவியின் தாய்க்கு தகவல் கொடுத்துள்ளனர். இதையடுத்து காப்பகத்திற்கு சென்ற மாணவியின் தாய் அவரை ஓசூர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று மருத்துவர்களிடம் பரிசோதனை செய்துள்ளார். அப்போது அந்த மாணவி பாலியல் தொந்தரவு செய்யப்பட்டது தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து பாதிக்கப்பட்ட மாணவியின் தாய் காப்பகத்தின் தாளாளர் ஷாம் கணேஷ் என்பவரிடம் கடுமையாக வாக்குவாதம் செய்துள்ளனர். இந்த பிரச்சனையில் மேலும் சிலர் சேர்ந்து சமாதானமாக பேசி மாணவியின் தாயாரிடம் கட்ட பஞ்சாயத்து செய்துள்ளதாக தகவல் வருகிறது. அதனைத் தொடர்ந்து மாணவியின் தாய் இந்த சம்பவம் குறித்து கிருஷ்ணகிரி மாவட்டம் குழந்தைகள் மலர் காப்பகம் குழுவிடம் புகார் அளித்துள்ளனர். இதன் பேரில் அவர்கள் தீவிர விசாரணை நடத்தினர். விசாரணையில் மாணவி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகுவதை அறிந்த அவர்கள் இது குறித்து ஓசூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு புகார் அளித்துள்ளனர். புகாரின் பேரில் ஓசூர் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி மாணவியை பாலியல் துன்புறுத்தல் செய்த காப்பகத்தின் தாளாளர் ஷாம் கணேஷ் கைது செய்தார். இந்த வழக்கில் இந்த சம்பவத்துக்கு யாருக்கு தெரியாமல் உண்மையை மறைத்து கட்ட பஞ்சாயத்து செய்த குற்றத்துக்காக காப்பகத்தின் தாளாளர் ஷாம் கணேஷின் மனைவி ஜோஸ்வின், காப்பகத்தின் ஆசிரியர் இந்திரா மற்றும் செல்வராஜ், நாதமுரளி ஆகிய 4 பேரை போக்சோ ஆக்டில் மகளிர் காவல் நிலைய போலீசார் கைது செய்தனர். இந்த சம்பவத்தில் மொத்தம் 33 மாணவ மாணவிகள் தங்கி படித்து வந்த காப்பகத்தில் அவர்கள் போலீசார் மற்றும் அதிகாரிகள் கிருஷ்ணகிரி பகுதியில் உள்ள வேறு காப்பகத்துக்கு இடமாற்றம் செய்துள்ளனர். மேலும் இந்த காப்பகத்தின் உரிமையை புதுப்பிக்காமவில்லையே என்பது போலீசாருக்கு தெரிய வந்துள்ளது. இது பற்றி போலீசார் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனை அடுத்து இது குறித்து போலீசார் தொடர்ந்து தீவிர விசாரணையும் மேற்கொண்டு வருகின்றனர். பிரீதா, தற்போது இருக்கக்கூடிய விவரங்களுக்கு நன்றி முருகன். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.